ரேணுகாவுக்கு ஒரு வாரமாக உறக்கமே இல்லை. மிகவும் பரபரப்பாக இருந்தாள். மது வரப்போகிறாள், வெளிநாட்டிலிருந்து மகள் மது வரப்போகிறாள் என்ற சந்தோஷம்தான். கல்யாணம் முடிந்த 15வது நாள் புது கணவனுடன் லண்டனுக்கு விமானம் ஏறிய மகள் மது கிட்டத்தட்ட 2.5 வருஷம் கழித்து இந்தியாவுக்கு திரும்புகிறாள். ஆமாம், போன வாரம் தான் மகள் மதுவிடமிருந்து போன் வந்தது. ஆமா, நான் இந்தியாவுக்கு வரப்போறேன். ஏம்மா, நீயும் மாப்பிள்ளையுமா வரப்போறீங்க? இல்லைம்மா, நான் மட்டும்தான் வரப்போறேன். ஏன் மது, அவருக்கு லீவ் எதுவும் இல்லையா? நீ இங்கே வந்தா எத்தனை நாட்கள் இருப்ப? ஆமாம், எல்லாத்தையும் நான் நேரில் வந்து சொல்கிறேன். நான் வரப்போகிற தேதியை இன்னொரு 2 நாளில் கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்கிறேன். ரேணுகாவுக்கு இந்த தகவல் கேட்டதிலிருந்து இருப்பு கொள்ளவில்லை. அடுத்த 2 நாட்களில் மது திரும்பவும் கூப்பிட்டாள். ஆமாம், இன்னும் ஒரு வாரம்தான், அதுக்குள்ளே நான் அங்கே இருப்பேன். வெள்ளிக்கிழமை விடியற்காலை 3:30 மணிக்கு ஃப்ளைட்டு சென்னைக்கு வந்துடும். மற்றதையெல்லாம் நேரில் பேசிக்கலாம். மறுநாளே எந்த விமானம், எந்த போர்டிங் என மொத்த தகவலையும் கொடுத்து விட்டாள். ரேணுகாவுக்கு இதையெல்லாம் கேட்டவுடன் மிகவும் சந்தோஷம்தான். என்னங்க, மகள் மது வரப்போறா. அவள் எத்தனை நாளைக்கு இங்கே இருப்பான்னு தெரியாது. நீங்கள் ஆஃபீஸுக்கு லீவு போட்டுருங்க. அவள் இருக்கிற நாட்களெல்லாம் இங்கே பிரார்த்தனைகள் ரொம்ப இருக்குது, அதையெல்லாம் முடிச்சிடணும். என்ன பிரார்த்தனை? என்னங்க இப்படி கேட்குறீங்க? திருப்பதி, திருநள்ளாறு, குருவாயூர்னு அவளுக்கு ஏகப்பட்ட வேண்டுதல்கள் பாக்கி இருக்கு. இதை பாரு ரேணு, நீ அவசரப்படாத. கூட மாப்பிள்ளையும் வரலைன்னு சொல்கிற, அப்போ கண்டிப்பாக அவள் அதிக நாள் இருக்க மாட்டா. சீக்கிரமே திரும்ப கிளம்பிடுவா. வெளியூர் பிரார்த்தனைக்கெல்லாம் அவள் வந்ததும் அவகிட்ட கேட்டுட்டு நீ டிக்கெட்டை புக் பண்ணு. அவசரப்படாதே ரேணுகா என்றார் ராமானுஜம். வேண்டாம், அவள் இங்கே எந்த வேலையாக வரான்னு தெரியல. எதுக்கும் அவகிட்ட கேட்டுட்டே நான் ப்ரோக்ராம் போட்டுக்கிறேன் என்றாள் ரேணு. ஏங்க, ஒரு வேளை உண்டாகி இருப்பாளோ? சே, அப்படி இருந்தா மாப்பிள்ளை அவளை தனியாக அனுப்புவாரா என்றார் ராமானுஜர். ஏங்க சிரிக்கிறீங்க என்று ரேணுகா கேட்டாள். சிரிக்காம என்ன பண்ணுறது ரேணுகா, அவளுக்கு புகுந்த வீடுன்னு ஒன்று மதுரையில் இருக்கு. அவள் அங்கேயும் நிச்சயமாக போவா. இங்கேயே உன் கூடையே இருக்கவா லண்டன்லேருந்து வரா. நீ என்னமோ அவளுக்கு அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கியே என்றார். அவள் வந்த பிறகு உன்னோட ப்ரோக்ராம் எல்லாத்தையும் அவகிட்ட கேட்டுட்டு அப்புறமா செஞ்சுக்கோ என்று சொன்னார். ஏங்க, நீங்கள் எப்படித்தான் பதட்டப்படாமல் இருக்கீங்களோ? நம்மளுக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு. அவளை பிரிஞ்சு 2.5 வருஷமாக இருக்கிறேன். உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட பதட்டமாக இல்லையா? நான் மடியில் போட்டு வளர்த்த மகள் இப்போ தான் திரும்ப வரா என்றாள் ரேணுகா. ஏம்மா, நாங்கள்லாம் உங்கள் பிள்ளைங்க இல்லையா என்று கேட்டபடியே அசோக் வீட்டினுள் வரவும் ராமராஜன் அக்கலாக சிரித்தபடியே, போடா, உங்களையெல்லாம் உங்கள் அம்மா கணக்குலையே எடுத்துக்கல, கலட்டி விட்டுட்டா, புரியுதா? ஏம்மா, அண்ணனைத்தான் கலட்டி விட்டுட்டீங்க, இப்போ என்னையுமா என்று ஷாக்காக கேட்டான் அசோக். ரேணுவுக்கோ எரிச்சல் வந்து விட்டது. இந்த பாருடா, நான் யாரையுமே கலட்டி விடலை. நான் பெத்த 3 பிள்ளைங்களும் எனக்கு சரிசமந்தான். ஒரு தாய்க்கு தான் பெத்த பிள்ளைங்க எல்லாரையுமே சரிசமமாக தான் பார்க்க தெரிஞ்சுக்கோ. ராமராஜ் ரேணுகா தம்பதியருக்கு 3 பிள்ளைகள். ராமராஜ் மத்திய அரசாங்கத்தில் ஒரு அரசு அதிகாரி. இன்னும் 2 வருடங்கள் அவருக்கு சர்வீஸ் இருக்கிறது. மூத்தவன் விவேக் பல் சம்பந்தப்பட்ட மருத்துவ படிப்பை முடித்துவிட்டு இதே சென்னையில் தான் பல் டாக்டராக இருக்கிறான். அவனது மனைவி காவியாவும் பல் டாக்டர் தான். படிக்கும்போதே உருவான காதல் கல்யாணத்தில் முடியவும் காவியாவின் விதவை தாய் அவருடன் இருக்கிறார். கல்யாணம் முடிந்ததுமே தனி குடித்தனம்தான் விவேக் அறிவித்து விட்டான். ரேணுகாவுக்கு அதில் மிகுந்த வருத்தம்தான். மூத்த பிள்ளை இப்படி பிரிந்து போகிறானே என புலம்பி தீர்த்து விட்டாள். ராமராஜோ ரேணுகாவை அடக்கிவிட்டார். இந்த பாரு, இதில் அவங்கள குறை சொல்ல முடியாது. இந்த முடிவை கல்யாணத்துக்கு முன்னமே உன் பிள்ளை எடுத்தாச்சு, புரியுதா? எடுக்க வச்சவ அந்த காவியா தானே. என்ன உளர்ற? உளரலைங்க. கிட்டத்தட்ட 2 வருஷமா 2 பேருமே காதலிக்கிறாங்க. அப்பவே அவ இவனை சரி கட்டி எல்லா முடிவுகளையும் எடுத்திருப்பா. அட, நம்ம கூட தான் வாழலை, ஆனால் அவளோட அம்மா அவ கூட தானே இருக்கா. தனி குடித்தனம்னா என்ன? 2 பக்கத்து ஆட்களுமே இருக்கக்கூடாது. ரேணு அவங்க அம்மா விதவை, இவன் மட்டும்தான் மகளா? வேற பிள்ளைங்க இல்லையா? இந்த பாரு, உன் பிள்ளையே முடிவை எடுத்த பிறகு நாம் அதில் தலையிடுறது அநாகரீகம் இல்லைங்க. பெற்று வளர்த்து படிக்க வச்சு நம்ம என்ன பாடுபடுறோம், புரிஞ்சுக்கிறாங்களா இதையெல்லாம்? அவங்க வந்தவ சொல் தானே இப்போல்லாம் எடுபடுது, அதை மாற்ற முடியலைல்ல. கொஞ்ச நாட்கள் இப்படி தான் புலம்பிக் கொண்டிருந்தாள். பிறகு சரியாகிவிட்டது.
மது எம்காம் ஐசிடபிள்யூ என வர்த்தகம் தொடர்பான அத்தனையிலும் தேறி ஒரு தனியார் நிறுவனத்தில் கமர்ஷியல் பிரிவில் அதிகாரியாக சேர்ந்தாள். அருண் அவளை விட 3 வயது சிறியவன். இன்ஜினியரிங் படிப்பு. மது அழகான புத்திசாலி பெண், ஆனால் பிடிவாதக்காரி. எதற்குமே விட்டு கொடுக்க மாட்டாள். தான் நினைத்தது நடக்க வேண்டும் என்பதில் மிகவும் முனைப்பாக செயல்படுவாள். நிறைய சம்பாதிக்க வேண்டும் என்பதில் தீவிரமாக இருந்தாள். சுயநலமான பெண்தான், அசைந்து கொடுக்க மாட்டாள். சம்பாதிக்க தொடங்கியதும் 4ல் 1 பங்கு தான் வீட்டுக்கு தருவாள். மீதியெல்லாம் அவளுடைய சேமிப்பில்தான். எதிர்காலத்தை அப்பொழுது முதலே திட்டமிட தொடங்கிவிட்ட பெண். வீட்டுக்கு ஒரே பெண் என்பதால் ராமராஜுவுக்கும் ரொம்ப செல்லம். ஆனால் அவர் எதையும் கேட்டுக்கொள்ள மாட்டார். ஆனால் ரேணுகா அவள் சொல்வதையெல்லாம் கேட்டாள். இங்கே இருக்கிற வரைக்கும் செய்வேன், கல்யாணமாகி போன பிறகு உன்னை நாங்கள் பார்த்துக்க முடியுமா? ஏன் அப்பா பெரிய பதவியில் தானே இருக்காரு. சரிடி, அந்த நிலைக்கு வர அவர் பட்ட கஷ்டம் உனக்கு தெரியுமா? உங்கள் 3 பேரையுமே படிக்க வச்சிருக்காரு. இந்த வீட்டை கட்டி இருக்கிறார். கார் இருக்கு. இதுக்கெல்லாம் அவர் குடும்பம் நடத்தின காரணமாக சாமர்த்தியமாச்சு. உங்கள் அண்ணன் கல்யாணம் முடிஞ்ச கையோட கம்பி நீட்டிட்டான். மரத்தை வளர்ந்ததும் நாங்கள் பழத்தை அவப்பறிக்கிறா. நீயும் யாருக்கோ வாக்கப்பட போற. உன் தம்பி அருண் எப்படி இருக்க போறானோ என்று ரேணுகா மதுவிடம் அடிக்கடி புலம்பினாள். பிள்ளைங்களை பெற்று எடுத்த எங்களுக்கு இப்போ எந்த ஒரு லாபமும் இல்லை, ஏமாத்தம்தான் மிச்சம் என்றாள். மது இப்படி எந்த பேச்சுக்கும் அசைந்து கொடுக்கவில்லை. ராமராஜ் அதே அமைதிதான். ரேணு, நீ புலம்பாத. 3 பேரையும் படிக்க வச்ச மாதிரி மது கல்யாணத்துக்கும் எல்லாமே தயாராக இருக்கு. சிறப்பாக செஞ்சிடலாம். பிள்ளைங்க அவங்களா விரும்பி செய்யணும். நம்ம எதையுமே அவங்க கிட்ட கேட்டு வாங்கக்கூடாது, புரியுதா? ஏங்க அப்படியெல்லாம் இல்லைங்க. விடு, நம்ம எதையும் நம்பியும் இல்லை, யாரை நம்பியும் நம்ம வாழ போகிறதும் இல்லை. அடுத்த வருடமே மதுவின் கல்யாணத்துக்கு வரனை பார்க்க தொடங்கி விட்டார்கள். ராமராஜ் மதுவிடம் கேட்டே விட்டார். உனக்கும் உங்கள் அண்ணன் மாதிரி காதல் ஏதாவது இருக்காமா? பா சேச்சே, அதெல்லாம் இல்லை, எனக்கு அதிலெல்லாம் சுத்தமாக நம்பிக்கை இல்லைப்பா என்றாள். ஆனால் நீங்கள் வரன் பார்க்கும்போது என் மனசுக்கு முழுமையாக பிடிச்சி வர வரனைத்தான் நான் தேர்ந்தெடுக்கணும். சரிம்மா, சாய் சங்கரா என்ற மேட்ரிமோனியின் நிறுவனத்தில் பதிவும் செய்து விட்டார்கள். மதுதான் அங்கு உட்கார்ந்து அலாசினாள். முதல் 4 மாதங்களுக்கு சகலத்தையும் நிராகரித்தாள். அவள் போட்டு வைத்திருந்த கணக்கில் யாருமே வரவில்லை. ரேணுகா சலித்து போனாள். நீ இப்படி தேடினா உனக்கு இந்த ஜென்மத்தில் கல்யாணம் நடக்கும்னு எனக்கு நம்பிக்கையே இல்லை. இறுதியில் ஒன்றை மது பிடித்து விட்டாள். தீபக் என்ற இளைஞன் லண்டனில் உத்தியோகம், ஏகப்பட்ட பட்டங்களை சுமந்திருக்கிறான். இந்தியன் கரன்சியில் சுமார் 5 லட்சம் வரை சம்பளம். தமிழ்நாட்டுக்காரன், பெற்றவர்கள் மதுரையில். அவனுக்கு ஒரே அக்கா. அவள் குடும்பத்துடன் துபாயில் செட்டில்டு. அவனது படிப்பு, பதவி, வயது, அழகு எல்லாமே மதுவுக்கு மிகச்சரியாக இருந்தது. உடனே அவரிடம் அணுகினார்கள். பதிலும் வந்துவிட்டது. நெட் மூலம் இருவரும் சாட் செய்து பேசிக்கொண்டார்கள். கிட்டத்தட்ட 2 மாதங்களுக்கு இந்த சாட்டு தான். இருவருக்கும் திருப்தி என்ற வந்த பிறகு மதுரையில் இருக்கும் அவன் பெற்றவர்களுக்கு ஏற்கனவே சகலமும் சொல்லிவிட்டான் தீபக். எல்லோரும் கலந்து பேசினார்கள். 2 பக்கமும் தங்கமான மனிதர்கள் தான். உடனே குடும்பத்துக்கும் பிடித்து விட்டது. அவன் இங்கே வரமாட்டான். உங்கள் மது தான் நிரந்தரமாக அங்கே போய் செட்டில் ஆகணும். அவள் தயாராக தான் இருக்கா. ஏற்கனவே பல சங்கதிகளை சாட் செய்த மதுவும் தீபக்கும் முடிவெடுத்து விட்டார்கள். தீபக்கின் அப்பா அம்மா அடுத்த வாரமே சென்னைக்கு வந்து மதுவை பார்த்தார்கள். பெண்ணையும் பிடித்து விட்டது. பிறகு மகனுடன் பேசினார்கள். அடுத்த மாதம் தீபக் 1 மாத லீவில் வருவதாகவும் சொன்னான். அந்த லீவில் கல்யாணம் முடிந்து மதுவையும் தன்னுடன் அழைத்து போவதாகத்தான் ஏற்பாடு. மதுவுக்கு பாஸ்போர்ட் உண்டு. மற்ற பயண ஏற்பாடுகளை அவன் கவனிக்க தொடங்க கல்யாண ஏற்பாடுகளை ராமராஜும் ரேணுகாவும் கவனிக்க தொடங்கிவிட்டார்கள். ராமராஜ் நன்றாக செலவழித்து கல்யாணத்தை தடபுடலாக நடத்த திட்டமிட்டார். தீபக் குடும்பத்தில் எதையுமே எதிர்பார்க்கவில்லை. வசதியான குடும்பம் தான், பேராசையும் இல்லை. உங்களுக்கு என்ன முடியுமோ அதை செய்யுங்க, மிகவும் கஷ்டப்பட வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள். ராமராஜுவுக்கு தான் பெண்ணை சிம்பிளாக கல்யாணம் செய்து கொடுப்பதில் விருப்பமில்லை. எதிலும் குறை வைக்காமல் பணத்தை வாரி இறைத்தார். ரேணுகா கூட தடுத்து விட்டாள். ஏங்க, அவங்க வசதி படைச்சவங்க, எதிர்பார்க்கல, அப்புறம் நாம் எதுக்கு இத்தனை செலவு பண்ணணும்? என்னடி ரேணு பேசுற நீ? அவன் நமக்கு இருக்கிற ஒரே பொண்ணு. நாம் அவளுக்கு செய்யாம யாரு செய்வாங்க? சரிங்க, விவேக்கும் ஆதரவு சுத்தமா இல்லை. அருணும் இப்பதான் தலையெடுக்கிறான். நமக்கு வயசான காலத்துல பிரச்சனை வந்துடக்கூடாது இல்லையா?
அது நான் பார்த்துக்கிறேன் ரேணு, நீ கொஞ்சம் கம்முனிரு என்று சொல்லிவிட்டு எல்லா ஏற்பாடுகளையும் தடபுடலாக நடத்தினார். சொன்னபடி தீபக் 1 மாத லீவில் வந்துவிட்டான். மது கம்பெனி மூலம் லண்டன் போக முடியுமா என முயற்சி செய்தாள். ஆனால் தீபக்கோ அதைவிட பெரிய வாய்ப்பு இங்கு இருப்பதாக சொல்லவும் அந்த வேலையை ராஜினாமா செய்ய முடிவெடுத்து விட்டாள். தீபக் தினசரி வந்து மதுவை அழைத்து கொண்டு வெளியே போனான். விலை உயர்ந்த பொருட்களை அவளுக்கு பரிசளித்தான். பெற்றவர்களிடமும் மிக அன்பாக பழகினாள். இவர்களுக்கு தீபக்கை ரொம்பவே பிடித்து போய்விட்டது. ஒட்டாமல் இருந்த விவேக், காவியா கூட தீபக்கிடம் நன்றாக ஒட்டி கொண்டு விட்டார்கள். கல்யாணம் சென்னையில் மிக தடபுடலாக நடந்தது. ராமராஜ் சிறப்பாக அசத்தி விட்டார். ரேணுகாவோ கலங்கி போனாள். எப்போதும் தன்னை பிரியாத மகள் நினைத்தவுடன் பார்க்கக்கூட முடியாத தூரத்தை விட்டு கடல் கடந்த வெளிநாடு. ஆனால் அந்த வருத்தம் மதுவிடம் துளி கூட இல்லை. மிக இயல்பாக இருந்தாள். ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரவில்லை. இதை மருமகள் காவியா குத்தி காட்டிவிட்டாள். அத்தை தான் கலங்கி போயிருக்காங்க. ஆனா மதுவுக்கு அந்த கலக்கம் கொஞ்சம் கூட இல்லையே. ஆனாலும் பொண்ணா பிறந்துட்டு இந்த நெஞ்சழுத்தம் இருக்கக்கூடாது. எனக்கெல்லாம் எங்கள் அம்மாவை 4 நாள் பார்க்கலைனா இருக்கவே முடியாது என்று சொல்லவும் விவேக் மிக கடுப்பாகி விட்டாள். 4 நாள் எங்க, ஒரு 4 நிமிஷம் கூட உங்கள் அம்மாவை உன்னை விட்டு பிரிஞ்சு இருக்கிறதே இல்லையே என்று கூறினான். அப்பொழுது பளிச்சென கேட்டு விட்டாள். ராமராஜ் ஆடிப்போனார். மதுவும் புறப்பட்டு விட்டாள். மகளை விமானம் ஏற்றி விட்டு வந்த பிறகு ரேணுகா 4-5 நாட்களுக்கு சரியாக சாப்பிடக்கூட இல்லை. ராமராஜும் கிட்டத்தட்ட ஒரு மாதிரி அறிப்பட்டு போய்விட்டார். இப்பொழுதுதான் 2.5 வருஷ பிரிவு. மது வெளிநாட்டுக்கு போன புதிதில் வாரம் ஒரு முறை அம்மாவிடம் பேசினாள். அது தேய்ந்து மாதம் ஒரு முறை ஆனது. 1 வருட காலத்தில் ரேணுகாவும் புலம்புவதை சுத்தமாக நிறுத்திவிட்டார்கள். தன் குடும்பத்தை கவனிக்க தொடங்கினார்கள். பிள்ளைகள் 3 பேரும் ஆளாகிவிட்டார்கள். கடந்த 6 மாதங்களாக மது சுத்தமாக பேசவில்லை. ரேணுகா முயற்சியை செய்தும் அது எடுபடவில்லை. ராமராஜ் கடுப்பாகி விட்டார். விடு ரேணு, அவளா பேசணும்னா பேசுவா. வெளிநாட்டில் இருக்கிற அவளுக்கு 1000 டென்ஷன் இருக்கும். அவளுக்கா தேவைப்பட்டா பேசுவா, விடு. இப்படியாக போனதுதான் 2.5 வருஷங்களுக்கு பிறகு மது இப்பொழுது வருவதாக கூறவும் ரேணுகாவுக்கோ தலைகால் புரியவில்லை. அன்று வெள்ளிக்கிழமை, அருணு உங்க அக்கா வராடா, விவேக்க வீட்டுக்கு அழைத்தாள். ஏமா உன் தங்கச்சி வரா, நீ லீவு சொல்லிடு. சரிம்மா, அவள் இங்கேயே இருப்பாளா, மதுரைக்கெல்லாம் அவன் மாமியார் வீட்டுக்கு போக மாட்டாளா என்று விவேக் கேட்டார். போவாடா, ஆனால் மாப்பிள்ளை வரல, அதனால அதிக நாட்கள் இங்கே தான் ஒதுக்குவா என்று கூறவும் விவேக்குக்கும் காவியாவுக்கும் நெருடலாக இருந்தது. என்னவென்று பின்வரும் பாகங்களில் பார்க்கலாம். இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் நாளை அடுத்த பாகத்தில் சந்திக்கலாம்.